அதாவது அந்த தியாகி யார் என்ற வாசகத்துடன் சட்டையில் பேட்ஜ் அணிந்து இன்றைக்கு சட்டப்பேரவைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கின்றனர். அதற்கான காரணம் அந்த பண மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜி சிறை சென்று வந்ததற்கு பிறகு முதலமைச்சர் தியாகி என்று குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். அந்த வகையில் அந்த நிமிடமே பல்வேறு தரப்பினர் தியாகி என்ற குறிப்பிட்டிருந்ததற்கு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருந்தது. அண்மையில கூட பல்வேறு மாவட்டங்கள், தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அந்த தியாகி யார் என்று போஸ்டர்கள்லாம் ஒட்டப்பட்டிருந்தது. அதற்கான காரணம் 1000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது மதுபான முறைகேட்டில். அந்த வகையில் இந்த போஸ்டர்கள் எல்லாம் ஒட்டப்பட்டிருந்தது. இன்றைக்கு சட்டப்பேரவையில் அந்த தியாகி யார் என்று டாஸ்மாக் 1000 கோடி ஊழல் என்கின்ற வாசகத்தோடு வருகை தந்திருக்கின்றனர். 1000 ரூபாய் மாதம் பெண்களுக்கு கொடுக்கிறது போல் கொடுத்து 1000 ரூபாய் கோடியும் அமுக்குகின்ற செயலை செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் என்றெல்லாம் போஸ்டர்கள் எல்லாம் ஒட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில இன்றைக்கு இந்த மாதிரியான பேட்ஜ் அணிந்து அதிமுகவினர் வந்திருக்கிறாங்க. சட்டசபையில் இது குறித்து ஏதாவது பேசுவார்களா என்றெல்லாம் இனி வரும் நேரங்களில் தான் நம்மால் பார்த்து கொள்ள முடியும். ஆனால் என்ன இன்ற வரைக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவருமே அந்த தியாகி யார் என்ற வாசகத்துடன் பேட்ஜ் அணிந்து சட்டப்பேரவையிலும் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பானு.